நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வார ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 17/2/2013 ஞாயிற்றுக்கிழமை முதல் 23/2/2013 சனிக்கிழமை முடிய உள்ள வார ராசி பலன்களை பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தேன்னா சப்தமி திதியில் ரத சப்தமி. இன்னைக்கு ரத சப்தமியில் பரணி நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. நல்ல விஷயந்தான். அதுக்கு முன்னாடி நாம் பல நல்ல விஷயங்களை நாம் பகிர்ந்துப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறச்ச ஒரு சிலருடைய ஜாதகம் ரொம்ப ஒரு விசேஷம் இல்லாமல் இருக்கும். காரணம், எப்போ பார்த்தாலும் அவள் நெகட்டிவ் திங்கிங்லேயே இருப்பாள். தகாத விஷயங்களை மண்டையில் போட்டு குழப்பிகிட்டே இருப்பாள். குறிப்பாக பெண்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங்கை விட நெகட்டிவ் திங்கிங் நிறையா வர்றதுனால ஆற்றுல பார்த்தா சதா பிரச்சனைகள், போராட்டங்கள். இவளுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? இது மாதிரி நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக பெண்களுக்கு இருக்கிறச்ச ஆற்றுக்காரே நொந்து போயிடுவாள், நொந்து நூலாயிடுவாள். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரப்படாது. அவளுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடத்துல சனி ராகு சேர்ந்திருக்கும். நவாம்சத்தில் பார்த்தேன்னா 5ஆம் இடத்துல பார்த்தாக்கா சில பேருக்கு வர்க்கோர்த்தம யோகம் இருக்கும், இருந்தும் அவளால் செயல்பட முடியாது. அதே நேரத்தில் சப்தமஸ்தானத்தில் பாவகிரகங்கள் கூடியிருக்கும், சுபருடைய பார்வை இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் நம்ம போக்கி நல்லா இருக்கணும்னா பக்தியாக இருக்கணும், பிரார்த்தனை பண்ணணும், சர்வ நேரமும் நல்லதையே நினைக்கணும். நாம் பகவானை பிரார்த்திக்கிறச்ச இதிலேருந்து நாம் விடுபடலாம். ஓம் நமோ நாராயணாய. இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ரொம்ப நன்னா இருக்குது. காரணம், பானு யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால குறிப்பாக பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். எதிர்பாராத நன்மைனா என்ன? வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நன்னா இருக்கும். வீட்டுக்கு தேவையான உபகரண பொருள்கள்லாம் வீடு வந்து சேரும். செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்கிறது. வீடு மனை பூமி யோகங்கள்லாம் வந்து சேரும். குருவுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவாலாம் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு உகந்த வாரம்னு சொல்லலாம். எல்லாமே இறைவன் கொடுக்கிறது. 1000 கோடி செல்வம் இருந்தாலும் ஒரு மழலை செல்வத்துக்கு ஈடாகாது. அந்த சூழ்நிலை இந்த வாரம் உருவாகிறதுக்கு அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளது. காரணம் என்னன்னு கேட்டால், ராகுவுடைய சுழற்சி நன்னா இருக்குது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் அத்தனையும் நமக்கு சித்தியை கொடுக்கும். அதாவது மண்ணை தொட்டாலும் பொன்னாகும்னு சொல்லுவாள். அந்த அளவுக்கு ஒரு சுபிட்சமான வாரம்னு சொல்லலாம். செவ்வாயுடைய சுழற்சி ராகுவுடைய சுழற்சினால் வியாபாரிகள் மேன்மை பெறுவார்கள். வியாபாரம்லாம் நன்னா தளர்ச்சி ரொம்ப நன்னா சுபிட்சமாக இருப்பா. கொடுக்கல் வாங்கலாம் நன்னா இருக்கும். கடன் உபாதைகள்லாம் தாக்காது. 100%க்கு 96% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே கச்சன யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. சப்தமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் எல்லாமே சரி. ஆனால் ஏடா கூடமாக இருக்க வாரம் ஒரு 3 நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் எந்த ஒரு காரியமும் நாம் எச்சரிக்கையாக செய்யணும். 9 கிரகத்தில் 5 கிரகங்கள் மட்டுமே நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால குறிப்பாக பெண்கள் சந்திரனுடைய சுழற்சி கொஞ்சம் ஏடாகூடமாக இருக்கிறதுனால வார்த்தைகள் உஷ்ணமாக பேசப்படாது. பெரியவாளெல்லாம் அரவணைச்சி பேசணும். காரணம், செவ்வாய் நாவிலே இருக்கிறதுனால சனி பகவானும் பாதத்தில் இருக்கிறதுனால யாராத்துக்கு போனாலும் போனோமா வந்தோமான்னு சட்டுன்னு போயிட்டு வரணும். விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொல்லுவா. எதுவாக இருந்தாலும் நாம் மனநிலையை தெளிவுபடுத்திண்டு இந்த வாரத்தை ஓட்டணும். 100%க்கு 57% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 4. மிதுனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ராஜிம யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. எதிர்பாராத நன்மையான வாரம்னு சொன்னாலும் கூட இந்த வாரத்தில் 4 நாள் நமக்கு கொஞ்சம் பாதகமாக தான் இருக்குது. காரணம், சந்திரனுடைய சுழற்சி நன்னா இல்லை, சூரியனுடைய சுழற்சி நன்னா இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு கண் உபாதைகள் சில பேருக்கு கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்கும். நவ கிரகத்தில் சூரியன் நம்மளுடைய கண் பகுதியில் இருக்கார். குரு பகவான் மூல பகுதியில் இருக்கார். அவருடைய சுழற்சி நன்னா இல்லை. எப்போவுமே மூளை சட்டுன்னு அப்படியே சூடாகிடும். சில பேருக்கு ஹை ப்ரெஷரு, லோ ப்ரெஷரு, இந்த பிபிலாம் கொஞ்சம் அப்படி ஏறிக்கும் டப்புன்னு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த வாரத்தை நம்ம ஓட்டணும். பெரிய வாழ்ட்டெல்லாம் ரொம்ப கவனமாக பேசணும். செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இல்லை. வண்டி வாகன பூமி யோகங்கள்லாம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் வாங்குறதுக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே வாரம் போகிறதே நமக்கு தெரியாது. அருகாமையில் இருக்கக்கூடிய பகவானுடைய சன்னதிக்கு போங்கோ. இறைவன் ஒருவன் தான்.
இந்த சன்னதிக்கு போய் நல்லா பிரகாரத்தை பிரதர்சனம் பண்ணுங்க. பகவானை சுற்றி வலம் வர்றச்ச நமக்கு எல்லா காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணிடுவார். எதிர்பாராத நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. 100% உங்களுக்கு 59% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே சுபஸ்ரீ யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக துவங்கி இருக்கிறது. காரணம் சப்தமி திதியில் சுக்கரனுடைய சாரபலத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. பரணி நட்சத்திரத்தில் கேட்ட இடமெல்லாம் நல்லா செல்வாக்காக இருக்கும். காரணம் சுக்கரனுடைய சுழற்சியும் சூரியனுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியும் பெண்களுக்கு குறிப்பாக எதிர்பாராத நன்மைகள். குறிப்பாக புதனுடைய அம்சகீர்த்தி நன்னா இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் நன்னா படிப்பா. செவ்வாயோட பலம் நன்னா இருக்குது. சொந்த வீடு மனைகள் வாங்குறதுக்கு யோகமான வாரம். அரசையும் வெம்மையும் கார்த்தால சட்டுன்னு 4:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சுற்றி வாங்கோ. 108 தடவை பிரதர்சனம் பண்ணுங்கோ. ஓம் நமோ நாராயணாய. பகவானை நல்லா மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்கோ. இரவில் படுக்கிற செய்யும் 16 நிமிஷம் பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு படுங்கோ. உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கோ. உங்களுக்கு எந்த மந்திரங்களை சொன்னால் சுலபமாக இருக்குமோ அந்த மகா மந்திரங்களை 16 நிமிஷம் இரவில் படுக்கிறச்ச சயனிக்கிறச்ச சொல்லுங்கோ. எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பா. 100%க்கு 79% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 6. சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் மித்ரு யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்ற தாழ்வுகள்லாம் நீங்கி நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. வெளியூர் வெளிநாடுலாம் போகலாம். சில பொம்நாட்டிகள்லாம் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் யோகங்கள்லாம் அவளுக்கு வீடு தேடி வந்து சேரும். சில பேர் ஆத்துக்கார் வெளிநாட்டில் இருப்பா. சரி வந்துட்டு போயேன், 1 மாதம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவளுக்கெல்லாம் இந்த வாரம்லாம் விஷாலம் கிடச்சி சட்டுன்னு ஆத்துக்காரை பார்க்குறதுக்கு வெளிநாடு ஓடிடுவோம். அந்த மாதிரி ஒரு சுபிட்சமான சூழ்நிலைகள்லாம் இந்த வாரம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா. அதுக்கு காரணம் புதனுடைய சுழற்சியும் குருவுடைய சுழற்சியும் ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால, சூரியனுடைய சக்தி நன்னா இருக்கிறதுனால பெரியவாளுக்கெல்லாம் உடல் உபாதைகள்லாம் இன்னைக்கு நன்னா இருப்பா. எதிர்பாராத நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு ஏற்ற வாரம் இது. வியாபார நோக்கம்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். வெளியூர்லேருந்தெல்லாம் நல்ல சரக்கெல்லாம் வந்து கைகூடி எல்லாமே அவளுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். அதாவது கொடுக்கல் வாங்கல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு ஆண்கள்லாம் போயிட்டு வரதுக்கான ஏற்றமான வாரம் இது. 100%க்கு 96% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கன்னியாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே குஷேல யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. துவக்கம் நன்னா இல்லையே. இன்றைக்கி ஞாயிறு, நாளை திங்க, செவ்வாய்க்கிழமை உணவு வகையில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். வாயு பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது. வாயு முத்துனா வாதம், வாதம் அதிகமாக முத்தி போச்சுன்னா வைகுண்டம் தான், வேறு வழி இல்லை. எதுலையுமே ரொம்ப நாம் கட்டுப்பாடாக இருந்தால் எல்லா காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணுவார். சந்திரனுடைய சுழற்சி நன்னா இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். வார்த்தையில் உஷ்ணம் கூடாது. செவ்வாயுடைய சுழற்சி சற்று தடுமாற்றமாக பின்னடைவாக இருக்கிறதுனால வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நிதானித்து யோசனை பண்ணி வாங்கலாம். சனியுடைய பலம் கொஞ்சம் சற்று பின்னடைவாக இருக்கிறதுனால சரீர உபாதைகள் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். தலை வலிக்குதேன்னு நம்ம நினைக்கப்படாது. வலிக்கலேன்னு நினச்சா தலைவலியே வராது. அதனால் எதையுமே நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் எதையுமே நன்மையே நாம் திங்க் பண்ணுறச்ச பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் திங்கிங் வர்றச்ச வாரம் போகிறதே நமக்கு தெரியாது. சனிக்கிழமையில் வார கடைசியில் அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்கோ. பெருமாள் சன்னதியாக இருந்தாலும் சரி, விநாயகர் சன்னதியாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுடைய சன்னதியாக இருந்தாலும் சரி, சக்தி ஒன்று தான், இறைவன் ஒருவன் தான். ஆனால் பகவான்கிட்ட போய் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கோ. பக்தி பிரார்த்தனையில் நமக்கு எல்லா காரியமும் சித்தியாகும். கவலைப்படுறதை விட பிரார்த்தனை பண்ணுறது விசேஷமான ஒன்று. பிரார்த்தனையிலேயே அமைதியாக இந்த வாரம் ஓடி போயிடும். 100%க்கு 53% நமக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1. துளாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ஹம்சாதி யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. துவக்கம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. காரணம் பரணி நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் சப்தமி திதியில் வாரம் துவங்கி இருக்கிறது. எதிர்பாராத நன்மைகள் நமக்கு நடக்கக்கூடிய வாரம் இது. 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது. சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள்லாம் குறைஞ்சி விசேஷமே உண்டாகும். வேலைக்கெல்லாம் விண்ணப்பிச்சிருப்பா.
வீடு தேடி வேலை வரும். சுக்கிரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால வெளியூர்லேருந்து சுப செய்திகள் வரும். அதாவது மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடெல்லாம் பார்த்துட்டு போயிருப்பா, அங்கேருந்து நல்ல செய்தியை சொல்லி அனுப்புவா. அப்போ நமக்கு எல்லாமே ஒரு குதூகலமான மகிழ்ச்சியான ஒரு வாரம்னு சொல்லலாம். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா. காரணம் புதனுடைய அம்சகீர்த்தி நன்னா இருக்கிறது, புதனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமாக இருக்கும். குரு பகவான் அப்படியே அட்டமத்திலேருந்து நகர்ந்து பாக்கியத்துக்கு போகிறா. பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு மிதுனத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். 28/5 குரு பெயர்ச்சி ஆக போகிறது. அதுக்கு முன்னாடியே நல்ல பலன்களை துளாராசிக்காரர் அனுபவிக்கலாம். காரணம் மத்தளத்துக்கு இருபக்கமும் இடிங்கிற மாதிரி உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு இருபக்கமும் இடி. அதுபோல் அந்த வாழ்க்கை நிலைங்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வு தடுமாற்றங்கள். காரணம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு ரொம்ப படாத பாடுபடுத்துகிறா. அதே நேரத்தில் சப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது அதை விட ரொம்ப ஒரு பதட்டமான நிலைகள்லாம் இப்போ ஓடின்னு இருக்கிறது. இதெல்லாம் நீங்கி இந்த வாரம் சுபிட்சமே நடக்கும். 100%க்கு 96% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் பாவ ரூப யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. சப்தமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் விசேஷம் இல்லையே, ஏற்றத்தாழ்வான நிலைன்னு சொல்லலாம். காரணம் இன்றைக்கி ஞாயிறு, நாளைக்கு திங்க, நாளை மறுநாள் செவ்வாய். இப்படி இந்த வாரத்தில் பார்த்தா ஒரு 4 நாள் எதுலேயுமே கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பரவாயில்ல, கவலையே பட வேண்டாம். கவலையே கொடுக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் சுழற்சி நன்னால மனசில் எப்போவுமே ஒரு பதட்டம் உருவாகும். இருந்தாலும் வார பின்பகுதியில் நாம் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம். எடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் பகவான் நமக்கு சித்து பண்ணி தந்துடுவார். வாரத்தில் பிற்பகுதி நல்ல சனிக்கிழமை வரலும், வியாழன் வெள்ளி சனி நமக்கு அப்படியே சுபிட்சமாக வண்டி ஓடிடும். கவலைப்பட வேண்டாம். ஏற்றத்தாழ்வான நிலைக்கு காரணம் ராகுவுடைய சுழற்சி நன்னா இல்லை, குரு பகவானுடைய சுழற்சி நன்னா இல்லைங்கிறதுனால எப்போ பார்த்தாலும் அப்படியே மைண்டு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். காரணம் குரு பகவான் ஒரு மனுஷாலுடைய நவகிரகத்தில் குரு பகவான் அதிமுக்கியமான கிரகம். அவள் மூளை பகுதியில் தான் உட்காந்துருக்கா. வாய்ப்பகுதியில் சனி பகவான் இருக்கா. 2 காதுகள்லையும் ராகு பகவான் இருக்கா. பாதத்தில் சனி பகவான் இருக்கா. அதனால் நவகிரகமே நம்மளுடைய சரீரத்தில் சார்ந்திருக்கிறதுனால எப்போவுமே நாம் சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கணும். கஷ்டமான நேரத்தில் ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறச்ச நமக்கு எந்த ஒரு காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணிடுவார். 100%க்கு 54% நமக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ஹேம யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. பரணி நட்சத்திரத்தில் சப்தமி திதியில் வாரம் துவங்கி இருக்கிறதுனால ஏற்றத்தாழ்வுகள்லாம் நீங்கி நன்மையே நடக்கும். காரணம் செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால பூமி யோகம் உண்டாகும். சில பேர் நிலங்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பா. நல்ல வேலை சில பேர் கூட சொல்லின்னு இருப்பா. இந்த நேரத்தில் அவளே வழியை கூப்பிட்டு வாங்கோ, நிலத்தை வாங்கிங்கோ, வீடை வாங்கிங்கோன்னு சொல்லக்கூடிய காலம் இது. இந்த ஒரு சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த வாரத்தில் நல்ல பல காரியங்களை நாம் செய்துக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால எப்போவுமே உஷ்ணம் குறையும். சில பேருக்கு பார்த்தா வாதம், பித்தம், கபம் மூணில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் மனசு எப்போவுமே படபடன்னு இருந்துகிட்டே இருக்கும். இரவில் சரியாக தூக்கம் வராது. இந்த வாரம் எல்லாமே கொஞ்சம் சீராக இருக்கும். உடல் உபாதைகள்லாம் நீங்கி நன்னா இருப்பா. அதுக்கு காரணம் சனியுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால உடல் உபாதைகள்லாம் நீங்கும். 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஏற்றத்தாழ்வுலாம் நீங்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. 100%க்கு 94% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் மிதம யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது சரியா இல்லையே. காரணம் குருவுடைய சுழற்சி நமக்கு அவ்வளோ விசேஷமாக இல்லை, சந்திரனுடைய சுழற்சி விசேஷமாக இல்லை. குறிப்பாக பெண்கள்லாம் எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப ஒரு முறைக்கு 2 முறை ரொம்ப யோசித்து நம்ம பேசணும். காரணம் குருவுடைய சக்தி இருந்தால்தான் அப்போது மண்ட மூளையெல்லாம் நல்லா வேலை செய்யும், எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். வியாபாரிகள்லாம் நல்லா விசேஷமாக இருக்கணும்னா செவ்வாய் சுழற்சி நன்னா இருக்கணும், சனியுடைய ஆதிக்க பலம் நன்னா இருக்கணும். வாரத்தில் பிற்பகுதியில் பார்த்தேன்னா வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாளும் எதுலேயுமே நாம் சற்று கவனமாக இருக்கணும். அதனால் இந்த வாரம் செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இல்லைங்கிறதுனால ஆக்ரோஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த ஆக்ரோஷத்தெல்லாம் குறைச்சி நாம் எப்போவுமே பணிவான நிலைக்கு நம்மளுடைய மனசை நம்ம உள்படுத்தணும். நல்லா உறக்கம் நன்னா வரும். சில பேர் தூங்கிகிட்டே இருப்பா, பகல்லையும் தூங்குவா, ராத்திரிலையும் தூங்குவா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராகுவுடைய சுழற்சி நன்னா இல்லை, கேதுவுடைய சாரபலம். 9 கிரகத்தில்
5 கிரகங்கள் மட்டும்தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. 100%க்கு 49% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. ஓம் நமோ நாராயணாய. கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் சாருப யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. பரணி நட்சத்திரத்தில் சப்தமி திதியில் வாரம் துவங்கி இருக்கிறதுனால ஏற்றமான வாரம்னு சொல்லலாம். காரணம் 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. 2 கிரகங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் நாளைக்கு திங்கக்கிழமையும் எதுலையுமே சற்று எச்சரிக்கையாக இருங்கோ. மற்ற 5 நாளும் நமக்கு போகிறதே தெரியாது. சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால பெண்களுக்கு மாத்துரு யோகம்னு பேர். எப்போவுமே குறிப்பாக சொல்லப்போனாக்கா இந்த தாயாருடைய யோகம் ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்பா. அதாவது அம்மா அப்பாலாம் வெளியூர்லேருந்துலாம் வருவா, வெளிநாட்டிலேருந்துலாம் வருவா. காரணம் ஜலராசி இருக்கிறது. சந்திரனுக்கு ஜலராசியும் உண்டு. அதாவது செவ்வாய்க்கு எப்படி செவ்வாயும் சந்திரனும் ஒரு ராசியில் ஒன்று சேர்ந்திருந்தால் அது அதாவது செவ்வாய் பலம் ஜாஸ்தியாக இருக்கணும் நமக்கு. அதே நேரத்தில் நவாம்சத்தில் சேர்ந்து வர்க்கோர்த்தம யோகம் உண்டானால் சுக்கிரமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம், அதீத யோகம், கேந்திரமங்கல யோகம், சுபானி யோகம், பக்தவ யோகம், இப்படி நிறைய யோகங்கள்லாம் இருக்கிறது. 1,08,000 யோகங்கள் இருக்குது. அதில் அதிமுக்கியமான 5 யோகங்களில் ஒரு யோகம் நடக்கக்கூடிய வாரம் இது. ஏற்றத்தாழ்வுகள்லாம் நீங்கி சுபிட்சமே நடக்கக்கூடிய வாரம் இது. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 97% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே நிகில யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. சரியில்லையே, சப்தமி திதியில் பரணி நட்சத்திரத்தில். காரணம் பரணி சுக்கிரன் சுவாமி இல்லையா. குருவுக்கு சுக்கிரனுக்கு ஆகாத தேவகுரு அசுரகுரு எப்போவுமே ஏடாகுடமாக இருக்கும். எப்போயும் வார்த்தைகளில் கொஞ்சம் உஷ்ணமாகவே இருக்கும். காரணம் சந்திரனுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் நமக்கு சாரபலத்தில் சேரல. எப்போவுமே ஜாதகம் பார்க்குறச்ச சாரபலம் ரொம்ப அவசியமான ஒன்று. சார பரிவர்த்தனை இருக்கா, யோக பலம் இருக்கா, திக் பலம் இருக்கா, கரண பலம் இருக்கா, சாதுவ பலம் இருக்கா, திதேத பலம் இருக்கா, ஞான பலம் இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம அந்த ஜாதகத்தை நம்ம பலன் சொல்ல முடியும். இந்த வாரத்தில் 5 கிரகங்கள் தான் நமக்கு சாதகமாக இருக்குது. 4 கிரகங்கள் கொஞ்சம் அப்படி ஏடாகூடமாக இருக்குது. அதிமுக்கியமான கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருக்கிறதுனால நம்ம எதுலேயுமே கொஞ்சம் மன தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். ராகுவுடைய சுழற்சி நன்னா இல்லை. கடன் உபாதைகள்லாம் சில பேருக்கு சேரும். சில பேர் வெளியூர் வெளிநாடுலாம் போவா. சில பேர் போன மாத்திரத்துலேயே திரும்பி வந்துடுவா. அங்கே ஒரே வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்பா, சாப்பாடு ஒத்துக்கலேம்பா. எல்லாமே யோசிக்கணும். எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குது. சாப்பாடு நன்னா இருக்கிறதும் நல்லா இல்லைங்கிறது நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது. மனசை எப்போதுமே பக்குவமாக வச்சுட்டா எந்த ஒரு காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணி தந்துடுவார். கவலையப்பட வேண்டாம். 100%க்கு 48% மட்டுமே நமக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. ரிஷபராசி, மிதுன ராசி, கன்னியா ராசி, விருச்சிக ராசி, மீன ராசி இவெல்லாம் அதாவது திருச்சி மாவட்டத்தில் உத்தமர் கோயில் திருக்கரம்பனூரில் புருஷோத்தம பெருமாள் சேவை சாதிக்கிறார். எம்பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்கோ. அங்கே போய் துளசி தீர்த்தம் சாப்பிடுங்கோ. ஒரு வேளை சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து பெருமாளை சனிக்கிழமையில் போய் பகவானை பார்த்துட்டு வாங்கோ. உங்களுக்கு எல்லா காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணி தந்துடுவார். எதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் நல்ல பல விஷயங்களோடு நல்ல பல செய்திகளோடு உங்களை மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய்.